ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஏன் வந்தேன்னா, அண்ணா நகரில் நல்லி தோசை ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த நல்லி தோசையை பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். அந்த நல்லி கடை தான் நைட்டில் ஃபேமஸ். அது டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 6:30 அந்த டைமுக்குள்ளே தான் அந்த நல்லி தோசை கிடைக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கிற கந்தசாமி காலேஜ் ஆப்போசிட்டில் தாங்க நல்லி தோசை கடை இருக்குது. அந்த நல்லி தோசை பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லி தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதாங்க அந்த நல்லி தோசை. நல்லா பார்த்துக்கு. இந்த நல்லி எலும்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது. மாட்டு மூளை எலும்புன்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே தட்டி எடுத்தாங்கன்னா ஒரு கிரீஸ் மாதிரி ஒட்டும். அதுலேருந்து அந்த கிரீஸ் மாதிரி இருக்கிற இதுதான் நல்லி எலும்புன்னு வாங்க. அந்த நல்லியில் தான் இப்போ தோசை செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த தோசையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லி தோசை ப்ளஸ் ஒரு கறி 160 ரூபா இதோட செட்டு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு தோசை ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா 6 to 7 1 ஹவருக்குள்ளே கரையிட மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை வந்து பாஸ்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சூடாக தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த கிரீஸ் அந்த சூடு ஆறிச்சுன்னா கிரீஸ் கட்டுற மாதிரி ஆகிடுமா. அதனால் பாஸ்ல் கிடையாது. ஒன்லி சாப்பிட மட்டும் தான் அந்த நல்லி தோசை. என் பேர் அசோக்னா. இங்கே வந்து எங்கள் அப்பா கடை போட்டுருந்தார். 1984 34 வருஷமாக போட்டுருக்காரு. இப்போ வந்து நான் வந்து 20 வருஷமாக நான் தோசை போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த நல்லி தோசை, கறி தோசை, மிக்சடு, இட்லி பொடி மாசு இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டியாக எடுத்தாந்து நான் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நல்லி தோசை வந்து ஒரு தோசை 80, ஒரு கறி 80, 160, மிக்சடு 50, இட்லி பொடி மாசு 60, கறி தோசை 120, அப்புறம் இட்லி 7, கறி 80, முட்டை கறி 100, அப்புறம் எல்லாம் நார்மல் தான். ஆம்லேட் ஆபாயில் எல்லாமே 15 ரூபா தான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. 5 சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். 5 மணிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 9 தான். 5லேருந்து 6 இல்லாட்டி 6:30 ஒரு 1.5 மணி நேரம் அதிகபட்சம். இப்போ கொஞ்சம் நான் நிறைய பேர் வந்து கூட்டம் வர்றதுனால 7 மணி வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 5 to 6 வந்தால் ஜாலியாக இருக்கும். ஸ்பெஷல் பார்த்தா நல்லி தான். ஓகேங்க, நல்லி தோசை டேஸ்ட் பண்ணிட்டோம். உண்மையாக சும்மா சொல்லுவாங்க, நல்லி தோசை உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்களும் அந்த சைடு வந்தீங்கன்னா நல்லி ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 7 to 8 o'clock வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லி தோசை கிடைக்கும். ஓகே பாய், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.
நமஸ்தே பெபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ். என்னடா இவன் நமஸ்தே எல்லாம் சொல்றான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டான வடா பாவ், பாவ் பாஜி, கச்சோரி, பானிபூரி, சாண்ட்விச் இதெல்லாமே தான் பார்க்க போறோம். சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே சவுகார்பேட்ல கிடைக்குதுன்னு. ஆனா இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா புரசைவாக்கத்துல நம்ம சங்கம் தியேட்டருக்கு பக்கத்து சந்துல உள்ள வந்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிறது தான் இந்த கிங்ஸ் வடா பாவ். இன்னைக்கு இந்த கிங்ஸ் வடா பாவ்ல என்னென்ன வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம், அதாவது பாம்பேல கிடைக்கிற, குஜராத்தில் கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்லாம் கிடைக்குதுன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்றேன். ஓகே வியூவர்ஸ், கிங்ஸ் வடா பாவில் ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது வடா பாவ். இந்த வடா பாவில் பார்த்தீங்கன்னா பன்னு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, அதாவது இந்த வடா பாவுக்கு உண்டான பொடி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாவ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காரமாக நல்லா இருக்கு. இந்த வடாப்பாவு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி கொடுக்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வடாப்பாவே கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. அது கூட சில்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காரம்லாம் ஒன்றும் இல்லை. வடாப்பாவு ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பிரெட் பஜ்ஜி. இந்த பிரெட் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா காரமாக சூப்பராக இருக்குங்க. சவுகார்பேட்டில் நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் பிரெட் பஜ்ஜி. இங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, பட் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குது. அந்த புதினா சட்னி, அந்த ஸ்வீட் எல்லாம் ஊற்றிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது கச்சோரி. இந்த கச்சோரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லேயே வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இது சாப்பிட்டீங்கனாலே உங்களால் நைட்டு டின்னர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும். சூப்பராக இருக்குங்க கச்சோரி. பொதுவாகவே உங்களோட இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட இந்த சீரகம், இந்த மசாலா எல்லாமே உள்ள ஸ்டஃப்பாக இருக்கு. அது கூட இந்த புதினா சட்னி ஸ்வீட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு.
சாட் ஐட்டம்ஸ்லேயே சூப்பரான இதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தான். நெக்ஸ்ட் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதும் சாண்ட்விச் தான். இது பார்த்தீங்கன்னா சீஸ் சாண்ட்விச், நல்லா புதினா சட்னி எல்லாம் போட்டு ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது. செம. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4மே ஈக்குவலாக ஷேப்பாக இருக்குது வித்து சீஸ். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் மயோனைஸ் வச்சு கொடுப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சில்லி அதிகமாக போட்டு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த கிங்ஸ் வடாபாவில் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். உதாரணத்துக்கு கச்சோரி, சமோசா, வடாபாவ், பாவ் பாஜி, பானிபூரி, சாண்ட்விச் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அதுக்கு என்ன பேருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா சிப்ஸ் இருக்கு, அதை நான் தான் செஞ்சுருக்கிறேன். அது பாப்ரி அந்த கடலை மாவுல ரெடி பண்ணியிருக்கேன். அது நல்லா டேஸ்ட் இருக்கும். மிக்சர் அது செம்மையாக இருக்கும். திகா சேவ், காரம் சேவ் சொல்லுவாங்க, அதில் நல்லா இருக்கும் காரம் சேவ். அது லேஸ் சிப்ஸ் மாதிரி இருக்கு, அதை நான் தான் ரெடி பண்ணிருக்கேன். அது நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டிஸ் சிப்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி ஏக் மார்க் தோ துக்கடான்ற மாதிரி 2 பீஸ் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம சென்னை மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். பாஜி பார்த்தீங்கன்னா சூடாக சூப்பராக இருக்குது. அது கூட அந்த லெமனை இது பண்ண உடனே இந்த டேஸ்ட் புளிப்பு ப்ளஸ் இதோட சாட் மசாலா அந்த காரம் ஐட்டம் பாஜி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இது பாம்பேயில் மட்டும் இல்லைங்க, குஜராத், கல்கத்தா நிறைய இடங்களில் சாட் ஐட்டம்ஸ் வந்து பாவ் பாஜி ஆகட்டும், வடாபாவ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னே சொல்லலாம்.
ஓகே வியூவர்ஸ், இந்த கிங்ஸ் வடாபாவில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 25, 35, 45, 55 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதில் சமோசா, கச்சோரி, வடாபாவ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 25 ரூபாக்குள்ள தான் இருக்கு. எல்லா சேட் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நீங்க மறக்காம இந்த புரசைவாக்கம் சைடு வரதா இருந்தா இந்த கிங்ஸ் வடாபாவில் சேட் ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.